தினமொரு வசனம். யோவான் 18வது அதிகாரம் வசனம் 38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். விளக்கம். பிலாத்து வாழ்க்கையின் மிக பெரிய கண்டுபிடிப்பை தவறவிட்டான் என்று கூறலாம். ஏனென்றால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகத்தான் உலகத்திற்கு வந்ததாக இயேசு அவனிடம் கூறினார். உடனே பிலாத்து, சத்தியமாவது என்ன என்று கேட்டான். ஒரு ஆற்றல் மிக்க ரோம அரசியல்வாதியான பிலாத்து சரியான நபரிடம் சரியான கேள்வியை கேட்டான். அவனுடைய கேள்விக்கான பதில் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் இயேசு என்பதை அவன் அறியவில்லை. பிலாத்து மனம் திரும்பி முழங்காற்படியிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு பதிலாக, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று கூறி தன்னுடைய கேள்விக்கான பதிலை புறக்கணித்தான். நாம் அனைவரும் பிலாத்துவின் நிலையை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இவ்வுலகத்தில் ஒருவரும் தன்னை சத்தியம் என்றும் அழைத்து கொள்ள முடியாத நிலையில் தம்மை சத்தியம் என்று கூறும் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். சரித்திரத்தில் பல சமய தலைவர்கள் எழும்பினார்கள். ஆனால் அவர்கள் தங்களை சத்தியம் என்று வலியுறுத்தி மரித்தோரிலிருந்து உயிருடன் எழுந்திருப்பதன் மூலம் அதை நிரூபிக்கவில்லை. இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவை அவருடைய நம்பகத்தன்மைக்கு ஆதாரம் என்பதை பல நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சத்தியத்தை அறிய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுடன் முதலாவதாக ஒரு தனிப்பட்ட உறவு முறையை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். சத்தியமாவது என்ன என்ற வாழ்க்கையின் மிக முக்கிய கேள்விக்கு நீங்கள் விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? இல்லை என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 வசனத்தில் இயேசு கூறும் வார்த்தைகளை கருத்தில் கொள்ளுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னும் சத்தியத்தை அறிந்து வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.